இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக வண்டி ஒயரிங் ஃபுல்லாக எழுதிருக்கு. பல்சர் 150 வண்டியில் ஃபுல்லாகவே பேட்சோட பேட்சாக ஒட்டி எல்லா ஒயரிங் ஃபுல்லாகவே கண்டோம். எல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபுல்லாக ஒயரிங் பண்ணுறோம் பக்காவாக உஜாலிட்டியாக. பாருங்க எதுவுமே தெரியாது, பக்காவாக அப்படியே உஜாலிட் ஆகிடுச்சு. வா பக்கா மிச்சம் எல்லாம் முடிச்சு எல்லாம் ஓகே வா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மெயின் சிஸ்டம் என்னன்னா இதுதான் ஃபியூஸ் கேர். இந்த ஃபியூஸ் கேரை வந்து வெளில எங்கேயோ கொடுத்துருக்காங்க, டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் பண்ணால் எல்லாமே ஒர்க் ஆகும். பாருங்க மீட்டர் ரேட் இருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். பட் வந்து வண்டியில் ஷார்ட் ஆயிருக்கு. இந்த ஷார்ட் ஆனால என்ன ஆகும்னா ஃபியூஸ் கேர் டைரக்ட் பண்ணால் ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது பக்காவாக டேப் கீப் வச்சு லைனாக மாற்றி கொடுத்து லைன் இப்போல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சிப்பு போடுறோம். எப்படி வசிக்கிற சிப்போ அதே மாதிரி சிப்பு இது போட்டோன்னா வண்டி பக்காவாகிடும். இது மேலே எங்கேயாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபீட் தான் ஸ்டார்ட் ஆகும், தவிர ஒயரிங்கில் எந்த ஒரு இஷ்யூவும் வராது. எல்லாம் பக்காவாக இருக்கும். இப்போது இது போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வண்டியில் ஃபியூஸ் கேரும் போட்டுட்டோம், லைன் எல்லாம் கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஆன் ஆகிடுச்சு. ஃபியூஸ் போட்டு வண்டி ஸ்டார்ட்டாக பண்ணுறோம். இப்போ எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்டு போகிறோம். இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை வண்டியில் கண்ட்ரோலில் ஸ்டார்ட் ஆகலை, இந்த மாதிரி தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெடி பண்ணி